காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் தீர்த்தவாரி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அனந்த சரஸ் திருக்குளத்தில் நீராடிச் சென்றனர். வைகாசி பிரம்மோற்சவத்தின் 9ஆம் நாளில் நடைபெற்ற தீர்த்தவாரி உற்சவத்தை ஒட்டி ஸ்ரீதேவி பூதேவியுடன் 100 மண்டபத்தில் எழுந்தருளிய வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. பின்னர் அனந்த சரஸ் திருக்குளத்தில் மூழ்கிய பிரணகாதி வரதருடன் திரளான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டவாறு குளத்தில் மூழ்கி புனித நீராடி சுவாமியை தரிசனம் செய்தனர். சார், என்னோட ரெசிக்னேஷன். ரெசிக்னேஷனா? எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா, பி தி பாஸ். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே சிறியலூர் கரம்பக்காடு முத்துமாரியம்மன் கோயில் வைர தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. மா, பலா, வாழை என முக்கணிகள் மற்றும் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட வைர தேரில் அம்மன் வீற்றிருக்க வான வேடிக்கைகள் மேலதாளங்களுடன் தேரோட்டம் தொடங்கியது. சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கூடி தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். கும்பகோணம் அருகே பழமையான நரசிங்கம்பேட்டை மகாமாரியம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. விரதமிருந்த பக்தர்கள் காவிரி கரையில் சிறப்பு பூஜைகள் நடத்தி அங்கிருந்து அழகு குத்தியும் காவடி தூக்கியும் ஊர்வலமாக கோயிலுக்கு வந்தனர். கோயில் முன்பு போடப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் காப்பு கட்டிய பக்தர்கள் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிலர் தங்களது குழந்தைகளை தலையில் சுமந்து தீ மிதித்து அம்மனை வழிபட்டனர். மற்றும்